Hi, hello. நான் விக்னேஸ்வரி. நான் கவர்மெண்ட் ஹெர்சஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற கதையோட தலைப்பு என்னன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். யார் ஆபத்தில் இருந்தாலும் பார்க்காம நம்ம போய் உதவி செய்யணும். ரமேஷ் என்பவன் அவங்களோட பிள்ளையெல்லாம் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏழைகள் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. யார் ஆபத்தில் இருந்தாலும் போய் காப்பாற்றுவாங்க. அவனோட பையனும் நல்லா யார் ஏழைகள் அப்படின்னு பார்த்து எல்லாருக்கும் உதவி செய்வான். அன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட அப்பா உதவி செய்கிறத பார்த்து ஊராட்சி மன்ற தலைவரோட ஆளுங்க நீங்கள் இங்கே ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிற கனவுல இருக்கீங்க, ஆனால் அங்கே ஒருத்தன் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிற இடத்துல யார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அவனை பார்க்கறதுக்கு. அந்த ரமேஷோட பையனும் ஊராட்சி மன்ற தலைவரோட பையனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் பட்டாசு வெடிக்கையில் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களோட பையன் நாய் வாலில் பட்டாசை கட்டி விட்டு வெடிக்க வச்சுட்டான். அந்த நாய் கத்திக்கிட்டே சுற்றி வந்திருக்கு. அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்தையில் அந்த கூரைக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டாங்க. அந்த நாய் பட்டாசு வாழை ஆட்டினோடனே கூரை மேலே போய் அந்த பட்டாசு விழுந்து தீ பற்றி எரிஞ்சிருக்கு அந்த ஊரை. அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர் கோபமாக வந்தோடனே அந்த ரமேஷோட பையன் கார்த்திக் அங்கே இருந்திருக்கான். ஜன்னல் வழியாக தெரிஞ்சிருக்கான். காப்பாற்றுங்கன்னு கத்திருக்கான். அவன் எங்கே இருந்திருக்கான், ஆனால் காப்பாற்றலை. நம்ம ரமேஷை கொல்ல போகிறோம், அவனோட பையனை இங்கே ஆபத்தில் இருக்கானா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனோட ஃப்ரெண்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட பையன் இன்னொரு ஜன்னலில் தெரிஞ்சிருக்கான். ஐயோ என்னோட பையன் காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கார்த்திகோட அப்பா வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊராட்சி மன்ற தலைவரோட பையனை காப்பாற்றிட்டு தான் அப்புறம் அவங்க பையனை காப்பாற்றுறாங்க. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கேட்டாங்க, எதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளையை காப்பாற்றாம என் பிள்ளையை காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஊராட்சி அந்த ரமேஷ் சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு என் பையனை காப்பாற்றினா உங்கள் பையனை காப்பாற்ற முடியாமல் போனால் ஊரெல்லாம் என்ன சொல்லும்? அவனோட பிள்ளையை காப்பாற்றிட்டு அவன் கூட தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு, எல்லாரும் மற்றவங்க தான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு மற்றவங்களை காப்பாற்றிட்டு தான் எங்களோட இதை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நினச்சிருக்காரு, இப்படிப்பட்ட உத்தமனை நம்ம இப்படி போய் நினச்சிட்டோமே, மன்னிச்சிருப்பா, நான் இதனால தான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். இதோட தெளிமுறை என்னன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். யார் தவறில் யார் இதில் இருந்தாலும் காப்பாற்றணும். நன்றி, வணக்கம்.